அண்மைச் செய்தி. சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் என்பவர் வீட்டில் 122 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்த அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம். அருண் பாண்டியன், திமுக வேட்பாளர் வீட்டில் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர் விவரம் தெரிய வந்துள்ளதா? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக. வணக்கம் ராம்குமார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கடற்கரை ராஜ் போட்டியிட்டு வருகிறார். இவர் வழக்கம் போல் நேற்று இரவு பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திமுக வேட்பாளர் இல்லாத நேரத்தை பயன்படுத்திய மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டிற்குள் நுழைந்து பீரோவில் இருந்த சுமார் 122 பவுன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. வழக்கம் போல் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி பகுதியில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் அவரை ஆதரித்து சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த நேரத்தை பயன்படுத்திய திருடர்கள் வீட்டிற்குள் இருந்து திருடியதாக தெரிய வருகிறது. மேலும் வேட்பாளர் வீட்டில் களவு போன சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவம் குறித்து சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விரைந்து வந்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு யார் என்பது குறித்தான விசாரணை நடத்தி வருகின்றன. ராம்குமார். அருண் பாண்டியன், தகவலுக்கு நன்றி. அண்மைச் செய்தி. சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் என்பவர் வீட்டில் 122 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்த அருண் பாண்டியன் வழங்க கேட்கலாம். அருண் பாண்டியன், திமுக வேட்பாளர் வீட்டில் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கொள்ளையர் விவரம் தெரிய வந்துள்ளதா? கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக. வணக்கம் ராம்குமார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கடற்கரை ராஜ் போட்டியிட்டு வருகிறார். இவர் வழக்கம் போல் நேற்று இரவு பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திமுக வேட்பாளர் இல்லாத நேரத்தை பயன்படுத்திய மூன்று பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டிற்குள் நுழைந்து பீரோவில் இருந்த சுமார் 122 பவுன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. வழக்கம் போல் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி பகுதியில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் அவரை ஆதரித்து சிபிஎம் மாநில செயலாளர் பி சண்முகம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த நேரத்தை பயன்படுத்திய திருடர்கள் வீட்டிற்குள் இருந்து திருடியதாக தெரிய வருகிறது. மேலும் வேட்பாளர் வீட்டில் களவு போன சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவம் குறித்து சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விரைந்து வந்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு யார் என்பது குறித்தான விசாரணை நடத்தி வருகின்றன. ராம்குமார். அருண் பாண்டியன், தகவலுக்கு நன்றி.